சிக்கன் வந்துருச்சு. ஒரு நாளாவது அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? அப்பா பிள்ளையா? ½ kg தாங்க பிரியாணியே செய்ய போறோம். ஏன்னா பசங்க அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க. மேடம் என்ன பண்றீங்க? கூட்டுறீங்களா? ஹாய், இன்னைக்கு வந்து சண்டேலாக ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாரும் மேல சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டோம். எங்க வீட்டுக்கார் வந்து எங்களுக்காக சில்லி போட்டு தர போனாரு. அவர் சூப்பரா சில்லி போடுவாரு. எப்பயுமே எங்க மாமியார் தான் பிரியாணி செய்வாங்க. இந்த டைம் வந்து நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போறேன். அப்பாவை சில்லி போட சொல்லிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சில்லிக்கு வந்து ஒரு ½ kg போன்லெஸ்ஸா வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா மேடமும் சரி பிரணீதாவும் சரி பிரணேஷும் வந்து போன் இருந்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால ½ kg போன்லெஸ் சிக்கனை மெயினா வந்து சில்லி போடுறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் மேக்னேட் பண்ணும். நிறைய பேர் என்ன பண்ணா எடுத்தோடனே வந்து மசால் கலந்து எண்ணெயில போடுவாங்க. அதனால அதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மேக்னேட் ஒரு ½ an hour இன்னும் 1 hour வச்சிங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு. ஸோ மிளகாய் தூள் கூட அப்புறம் போட்டுக்கலாம். மெயினாக வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணும். பெப்பர் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட சேரும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, பெப்பர் இது எல்லாத்தையும் போட்டு இதை மேக்னேட் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து ஒரு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சத்யா வந்து பிரியாணி செய்வாங்க. இதை அப்படியே விட்டுறலாம். ஒரு அவங்க பிரியாணி செய்கிற வரைக்கும் இதை வந்து நல்லா மேக்னேட் ஆகிடும். ஸோ முக்கியமானது மேக்னேட் பண்ணுறப்ப லைட்டாக லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க. ஓகே, இதை ஓரம் தள்ளி வச்சுட்டு சத்தி பிரியாணிக்கான வேலையை பாரு. ½ kg தாங்க பிரியாணியே செய்ய போறோம். ஏன்னா பசங்க அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க. அதனால எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகே, இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதை தனியா எடுத்துடலாம். ஏன்னா பிரியாணி சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும் அதெல்லாம். அதனால இதோட எசன்ஸ்லாம் ஆயில்ல நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் தனியா எடுத்து வச்சிடலாம். என்ன பண்ற நாக்க? நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? அப்பா பிள்ளையா? ஏ அண்ணா. ஓகே, இதெல்லாம் எடுத்துடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. வெங்காயம் ஓரளவுக்கு பிரணீதாவும் அவங்க பாட்டி ஏதோ சீக்கிரட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டுவாங்க. எங்க போறீங்க? படத்துக்கா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டன் பிரியாணி செய்யறேன். மட்டன் பிரியாணி செஞ்சிருக்கேன், மட்டன் இன்னும் நான் செஞ்சதில்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன். ஓகே, இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ வந்து புதினாவும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். காலையிலேயே வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதனால இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கு. தக்காளி நல்லா கதன்னு வேகும். அதுக்கப்புறம் எல்லா தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் கூட சமைக்கிறேன்னு வந்துட்டு பிரணீதா இப்ப அவங்க அண்ணன் கிட்ட போய் டிவி பாத்துட்டு இருக்கா. பண்றீங்க? மேல வரலையா? டிவி பாக்குறியா? அம்மா உன்னை கேக்குறாளே, வரலையா? மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். காரமா இருந்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். நான் வந்து எப்பயுமே ஃபுட் கலர் யூஸ் பண்ண மாட்டேன் பசங்க சாப்பிட்றதுனால. அதனால கொஞ்சம் கலர் கம்மியா தான் இருக்கும். எப்பவும் இவங்க தான் செய்வாங்க. இன்னைக்கு நான் செய்யறேன்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்கேன். ஒரு நாளாவது அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். மூடி வச்சு நல்லா கதன்னு தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிட்டு மற்ற விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்ன பிரணிமா மறுபடியும் மேல வந்துட்டீங்க? ஓகே, தயிர் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். பாருங்க, எண்ணெய், வெங்காயம், தக்காளி எல்லாம் அப்படியே தனியா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு. அப்ப வந்து ஆல்ரெடி மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துருக்கு. இதுல இப்போ கறியை மட்டும் தனியா எடுத்து ஃபில்டர் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மட்டன் சாப்பிட போறோம். தண்ணி வந்து அப்படியே வச்சுக்கலாம். அளந்து ஊத்தும் போது தேவைப்படும். இப்போ வந்து இந்த மசாலாவும் கறியும் ஒன்னா மிக்ஸ் ஆகி அந்த மசால் வந்து கறியில இறங்குற அளவுக்கு கொஞ்ச நேரம் மூடி வச்சு விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். நல்லா எசன்ஸ் வந்து கறியில இறங்கட்டும். ஓகே, சூப்பர். கறி வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்கு, அதோட பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலதான் அரிசி எடுத்திருந்தேன். அதனால இதுல வந்து ஒரு 2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊத்தியாச்சு. இப்போ தண்ணி கொதிக்கிட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்ப நல்லா கொதிச்சிருச்சு.
நல்லா ஆவி பறக்குது. இப்ப லைட்டா லெமன் புழிஞ்சிக்கலாம். அரிசி வந்து போட்டுக்கலாம். ஊற வச்சோம் அப்படின்னா குழஞ்சு போயிடும், உதிரி உதிரியா வராது. அதனால தண்ணி கொதிக்கும் போது கழுவிட்டு வந்துட்டு போடணும். அரிசி தண்ணி ஒன்னா வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் தம் வைக்கணும். எவ்வளவுங்க? 2. எவ்வளவுக்கு வாங்கலாம்? 4 ரூபாய்க்கா? அரிசி தண்ணி ஒன்னா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தம் வச்சுக்கலாம். ஓகே, இதை மூடி வச்சுக்கலாம். இந்த ஓட்டைக்குள்ள வந்து ஒரு லவங்கத்தை வச்சிடலாம், காத்து வெளியே போகாம இருக்க. அடியில வந்து தீயாம இருக்கிறதுக்காக ஒரு தட்டு வந்து இப்படி வச்சிருக்கேன். இது மேல அழகா வச்சுட்டு சிம்லயே ஒரு கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டுறலாம். ஓகே, இப்ப தம் ஆயிருச்சு. மேல வந்து மல்லி இலை தூவிக்கலாம். ஓகே, இப்ப பிரியாணி முடிஞ்சது. எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு சில்லி போட சொல்லிடலாம். போடுறதுக்கு முன்னாடி இதுல எல்லாம் மிக்ஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திடலாமா? எண்ணெய் காயிட்டோம். தயிர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ மேக்ரினேட் ஆனதுக்கப்புறம் தயிர் வந்து இப்போ 1/2 kgக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அந்த ரேஞ்சுக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணோம். ஸோ கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கோ. போடுமா? காரம் எதுவுமே, ஏன்னா இது வந்து அந்த இதை அமுக்கிரும். ஸோ அதனால வந்து கார்ன்ஃப்ளவர் பெரட்டினதுக்கப்புறம் லைட்டாக மிளகாத்தூளும் மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். போடுமா? தூள் அந்த கார்ன்ஃப்ளவருக்காக மட்டும். இது கலர் போடல, ஏன்னா வந்து கலர் வந்து நம்ம கிட்ஸுக்கு நல்லதில்லை. அதனால டைரக்டாக இது கொஞ்சம் அந்த வெள்ளையாகவே தான் இருக்கும். ஸோ அடுத்த ஜென்ரேஷனாவது அந்த கலர்ஸ்லாம் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி ஜிலேப் பவுடர்லாம் ஆட் பண்ணாமல் கொண்டு போகலாம். ஓகே, நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு லைட்டாக கார்ன்ஃப்ளவர் தூவி விட்டுருக்கேன், எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். சிக்கன் வந்துருச்சு. ஓகே, என்ன வேணும்? சிக்கன் சாப்பிடுங்க. என்ன வேற சில்லியா வச்சிருக்க பிரணி? சாப்பாடு எங்க? சாப்பிட்டோம். அரை பண்ணி ஏன் சாப்பாடு பண்ணியா? ஒரு கோபு தடிந்து முடியாது. ஒரு கை மட்டும் ஆகுது. சில்லி அருமையா இருக்கு. காரம்லாம் இறங்கி ஊற வச்சோம்ல, நல்லா இருக்கும்.